என்னைக்கே வாய்ஸ் ஆஃப் சாட்டிங்ல சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நெறைய மூவிஸ் பார்ப்போங்க. சில மூவிஸ் நம்ம மனசு ரொம்ப உடைச்சிரும். சில மூவிஸ் நம்மள ரொம்ப பயமுறுத்தும். சில மூவிஸ் இப்படிலாம் லவ் பண்ணுவாங்களா? அப்படின்ற அளவுக்குலாம் தோணும். அப்படி பார்த்த மூவிஸ்ல ரீசென்ட்டா என்னுடைய மனச டச் பண்ண ஒரு மூவி பத்தி தான் நான் பேச போறேன். என்ன அப்படின்னா, நம்ம பேபிஸ்க்கு நம்ம நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறோம். டான்ஸு, பாட்டு, Instagramல ஒரு அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்றத சொல்லிக் குடுக்குறோம். ஒரு பென்சில் இருக்க வேண்டிய இடத்துல 2 பென்சில் வாங்கி குடுக்குறோம். ஒரு ஷூ இருக்க வேண்டிய இடத்துல 4 ஷூ வாங்கி குடுக்குறோம். நெறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். பட் நம்ம பேபிஸ்க்கு ஹெல்பிங்க பத்தி நம்ம சொல்லிக் குடுக்குறோமா? உன்கிட்ட ஒரு 2 பென்சில் இருக்கா? கஷ்டப்படுற ஒரு பொண்ணு பக்கத்துல அழுகுறாளா? அவளுக்கு ஒரு பென்சில் குடு. குடுக்குறதால நீ ஒண்ணும் ஆயிட மாட்ட அப்படின்றத நம்ம ஏன் சொல்லிக் குடுக்குறது இல்லன்றது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஷேர் பண்ணு சொல்றோம். பட் அத ஷேர் பண்றாங்களான்றது நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அப்படின்னா பைபிள்ல ஒரு வேர்ட் இருக்குங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இட் மீன்ஸ் உங்ககிட்ட ஒரு 4, 5 பென்சில் இருக்கு அப்படின்னா, கஷ்டப்படுற ஒரு ஏழையான ஒரு பொண்ணுக்கு ஒரு பென்சில் குடுத்த அப்படின்னா, அத நீ கடவுளுக்கே கணக்கு குடுத்த மாரியா? அப்ப கடவுள் அத உனக்கு ரிட்டர்ன் குடுப்பாருன்ற ஒரு வசனம் இருக்கு. அப்ப நீங்க சொத்து நெறைய சேர்க்கிறத விட கொஞ்சம் தான தர்மத்த அதிகமா நீங்க சேர்த்து வச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுடைய ஃபேமிலிக்கோ, இல்ல உங்க பிள்ளைங்களுக்கோ யாருக்கா ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா அது ரிட்டர்ன்ஸ்ல வரும்ன்றத பத்தி தான் இந்த மூவி. என் பேபிக்கு இத சொல்லிக் குடுக்கணும்ன்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். உங்களுக்கும் அந்த மாரி தோணுச்சு அப்டின்னா, மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க பேபிஸ்க்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லிக் குடுங்க. இந்த மூவில ஒரு சின்ன டயலாக் வரும். டயலாக் வீடியோ எண்டுல நான் ஆட் பண்றேன். ம். பாத்தியாப்பா, தனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்காம தன்னை சுத்தி உள்ளதுகளுக்கும் கிடைக்கணும்னு நினைக்குது பாரு. இந்த புத்தி கொஞ்சமாவது மனுஷ புயலுக்கு இருந்தா எந்த உசுறு நாதி ஏத்தி சாகாது.